தட்சிணாமூர்த்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு குருஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு டீச்சர் மாதிரியான எபிலிட்டிஸ் அவருக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா இதே காலபைரவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாரு, கோபம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்து எல்லா உயிரும் ஒரே உயிர் தான், ஜீவகாருண்ய ஒழுக்கம், கருணை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் வள்ளலார ஃபாலோ பண்றேன்றதுக்காக பாபாஜியை ஃபாலோ பண்றவங்கள நான் கேவலமா பேசினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வள்ளலார ஃபாலோ பண்ணி யூஸே இல்லைன்னு அர்த்தம். சரி, இந்த காலபைரவர் மாதிரி அதே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு கருப்பராயன், முனீஸ்வரர், இவங்க எல்லாருமே. அதனால அவங்களோட வே ஆஃப் ஹேண்டிலிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒரு மனுஷனிடம் இருக்கக்கூடிய மிக மோசமான துர்க்குணம்னா என்ன? ஒரு மனிதன்கிட்ட வந்துட்டு இருக்கவே கூடாத ஒரு துர்க்குணங்கள் அப்படின்னு சொன்னா ஈகோ தான். அது வந்துட்டு அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகங்காரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களை விட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு தன்னைத்தானே சாமியார்னு சொல்லிக்கிறதாகட்டும், இல்ல தன்னைத்தானே வந்து அருள்வாக்கு சித்தர்னு சொல்லிக்கிறதாகட்டும், இல்ல தன்னைத்தானே வந்து குருஜின்னு சொல்லிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அதுக்குன்னு தனியா சுவாமிஜி, இல்ல வந்து அவங்க ஒரு பாபா, இவங்க ஒரு பாபா, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய அதிகமாயிட்டுதான் இருக்கு. சோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஈகோவை விட ரொம்ப கொடுமையான ஒரு, இருக்கவே கூடாத ஒரு வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மகாவதார் பாபாஜி சொல்றதும் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு வந்து கிரியா தெரியும், நான் அது கத்துருக்கேன், நான் இப்ப வந்துட்டு வாசியோகம் பண்ணிட்டு இருக்கேன், நீ எல்லாம் எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்தி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் growth ஆக மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தான் வந்துட்டு growth ஆயிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும், அது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால இருக்கவே கூடாத துர்குணம்னா அது ஈகோ. அதுலயும் எஸ்பெஷலி அதை விட ரொம்ப மோசமான ஒரு குணம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஈகோ எல்லாத்துக்குமே வரும். எனக்கு இப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நடக்குது, நான் கண்ண மூடி உட்கார்ந்தா எனக்கு வந்து அப்படியே ஒரு ஜோதி தெரிஞ்சுது கண்ணுக்குள்ள, என்ன வேணாலும் தெரியட்டும், சிவபெருமானே கண்ணு முன்னாடி தெரிஞ்சா கூட எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட்ல நீங்க பின்னாடிதான் வந்து போயிட்டு இருப்பீங்களே ஒழிய நீங்களால அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஓகே, இப்போ வந்து சாமியார்களுக்கு, ஆன்மீகத்துல இருக்க சாமியாருக்கு ரெண்டு டீம் இருக்காங்க, ரெண்டு டீம் சண்டை போட்டுருக்காங்க, இது எப்படி பாக்குறது? அவங்களுக்கு ஒரு ஈகோ தானே? ஆமா, கண்டிப்பா. இப்போ அது அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இந்த சைவம், வைணவம், பெருமாள் கும்பிடுறவங்க, சிவனை கும்பிடுறவங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்துட்டு பயங்கரமான அந்த கான்ட்ரடிக்டரி வந்துட்டு பல யுகங்கள் கணக்காவே வந்துட்டு அது போயிட்டுதான் இருக்கு. பட் சிவபெருமானே வந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமானும் பெருமாளும் ஒரே ஒரு சோர்ஸ் தான், ஒரே ஒரு சக்தி தான். அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேற. இப்ப எப்படி வந்துட்டு சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தியாவும் இருக்காரு, காலபைரவராவும் இருக்காரு. இப்ப பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா துர்காவாவும் இருக்காங்க, மகாகாளியாவும் இருக்காங்க. அதே மாதிரி பெருமாளாவும் சிவன் தான் இருக்காரு, சிவனாவும் விஷ்ணுதான் இருக்காரு. ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ரெண்டுமே இருக்கு. இதெல்லாமே ஒரு சக்தி தான். நம்ம வந்து இப்போ வந்து காலபைரவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்ம். இப்ப நார்மல் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு குருஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு டீச்சர் மாதிரியான எபிலிட்டிஸ் அவருக்குள்ள நிறைய இருக்கும். ஆனா இதே காலபைரவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாரு, கோபம் அதிகமா இருக்கும். இந்த பிளாக் மேஜிக்ஸ், செய்வினை, பில்லி சூனியம், இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எகெயின்ஸ்டான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு காடுன்னு சொல்லலாம். சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது பெருமாளோட குவாலிட்டிஸ் அது ஒரு மாதிரி, அவர் ஒரு மாதிரி காக்கும் கடவுள், அவருக்குள்ள ஒரு வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அவரோட பிஹேவியர், அவரோட அப்ரோச்சிங், அவங்களோட டிசைபிள்ஸ் அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். சிவபெருமானோடது கம்ப்ளீட்டா டிட்டாச்மெண்ட், மாயில இருந்து வெளியில வர்றது, கர்மா வந்து கழிக்கிறது, முக்தி அடையிறது அப்படின்ற மாதிரி இருக்குமே ஒழிய இதுல வந்து எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டது மனிதர்கள் தானே ஒழிய கண்டிப்பா கடவுள் கிடையாது. இப்போ ரெண்டு சாமியார்களுக்கு சண்டை வருது, நான் சொன்னேன் நீங்க சொன்ன மாதிரி, அவங்க பக்தினால அது பண்றது வந்து அது ஈகோல போய் சேருமா, இல்ல பக்தி ஆன்மீகத்துல சேர்ந்துருமா? அது ஆப்வியஸ்லி ஈகோல தான் போய் சேரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ வள்ளலார ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்து எல்லா உயிரும் ஒரே உயிர் தான், ஜீவகாருண்ய ஒழுக்கம்,
கருணை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் வள்ளலார ஃபாலோ பண்றேன்றதுக்காக பாபாஜிய ஃபாலோ பண்றவங்கள நான் கேவலமா பேசினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வள்ளலார ஃபாலோ பண்ணி யூஸே இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட் தானே நான் சொல்றது? வள்ளலார சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எல்லா உயிரும் ஒரே உயிரா பாரு. அப்படியே நீ அந்த உயிரை மட்டும் நீ கேவலமா பேசுற? வள்ளலார் தான் எனக்கு பெருசு, மத்ததெல்லாம் ஏளனமா பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க அம்மா தான் பெருசு, உங்க அம்மா மோசமானவங்கன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அதனால இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருந்துட்டு தன்னோட இது பெருசு, மத்ததெல்லாம் கீழே நீங்க நினைக்கிறீங்கனாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு தான் இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் வள்ளலார கும்பிடுறதுக்கோ இல்ல பாபாஜிய ஃபாலோ பண்றதுக்கோ எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே கிடையாது. அவங்க இப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியது, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. துர்குணத்திலே நம்ம இருக்கக்கூடாது ஈகோ. கண்டிப்பா, டெஃபினெட்லி. காலபைரவரோட அணுகுற முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப ஏன்னா காலபைரவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பாரு, ரொம்ப மகா காலம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவல் ஃபார்ம் தான் மகா காளின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி கால பைரவர் அப்படின்றவங்களோட ஈக்குவல் ஃபார்ம் பைரவி, கால பைரவி. சோ இந்த பைரவரோட அணுகுமுறை, அவரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதே சிவனோட இன்னொரு ரூபமாகிய தட்சிணாமூர்த்திய நீங்க அணுகும் போது அவர் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாரு. அவரோட அணுகுமுறை எப்படின்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். சோ பைரவர், காலபைரவரும் சரி, இந்த காலபைரவர் மாதிரி அதே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான் கருப்பராயன், முனீஸ்வரர், இவங்க எல்லாருமே. அதனால அவங்களோட வே ஆஃப் ஹேண்டிலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும்.